வெல்கம் டு ட்ரைபர் டெக் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெனால்ட் ட்ரைபர் காரோட உண்மையான பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளவு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம எல்லோருக்குமே ஏற்கனவே தெரிஞ்சது என்ன அப்படின்னா, கம்பெனி தரப்புலையும் அப்புறம் நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, ரெனால்ட் ட்ரைபர் காரோட பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 40 லிட்டர் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஆனால் அது உண்மை கிடையாதுங்க. அதை விட அதிகமாக நமக்கு பிடிக்கும். அது எவ்வளவு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா 2-3 டைம் நான் வந்து செக் பண்ணியிருக்கேன். சரி, அது ஒரு வீடியோவை போடுவோம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ வந்து போடுறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 40 லிட்டர் தான் பெட்ரோல், ஆனால் நீங்கள் எப்படி இவ்வளோ பெட்ரோலில் பிடிச்சிங்க அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பெட்ரோல் பங்க்கில் வந்து நான் கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சரி ஓகே, நம்ம கம்ப்ளீட்டாக எம்டி பண்ணிவிட்டு ஒரு டைம் பிடிப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம காரோட பெட்ரோல் டேங்க் எம்டி ஆகிற அளவுக்கு நம்ம ஓட்டியாச்சுங்க. அதை எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் டேங்கோட ஃபியூயல் இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா வார்னிங் வர அளவுக்கு நம்ம வந்து ஓட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பெட்ரோல் பிடிக்க போகிறோம். அதுக்கான டேஷ்போர்ட் ரீடிங்குமே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். டிஸ்டன்ஸ் டு எம்டியில் நமக்கு எந்த ஒரு ரீடிங்குமே காமிக்கல. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து கார் இன்னும் பெட்ரோல் போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 30 கிலோமீட்டர் போகணும், 60 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம கார் போகும் அப்படிங்கிற அளவுக்கு காமிக்கும். பட் ஆனால் நமக்கு எதுவுமே காமிக்கல, டேஷ் தான் காமிக்குது. அது போக வந்து நமக்கு வார்னிங் இண்டிகேஷன் வந்துருச்சு. அதாவது பீப் சவுண்டு வரும். பெட்ரோல் சுத்தமாக எம்டி ஆகிற கண்டிஷன் ஆகிடுச்சு அப்படின்னா பீப் சவுண்டு வரும். அதுக்கப்புறமா நம்ம வந்து பெட்ரோல் போட போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கார் எந்த அளவுக்கு வந்து பெட்ரோல் பிடிக்குதோ அதுதான் வந்து நம்ம டேங்கோட உண்மையான கெப்பாசிட்டி. சரி வாங்க இப்போ நம்ம பார்ப்போம். பெட்ரோல் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இப்போ பார்ப்போம் எவ்வளோ தான் பிடிக்குது அப்படின்னு சொல்லி. நம்ம கார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 41.905 லிட்டர் பெட்ரோல் வந்து நம்ம பிடிச்சிருக்கோம். இதை விட அதிகமாக, அதாவது அதிகமாக நான் எவ்வளோ பிடிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43 வரைக்கும் நான் பிடிச்சிருக்கேங்க. ஆமாங்க, அந்த அளவுக்கு வந்து நம்ம கார் வந்து டேங்க் வந்து பிடிக்குது. ஆனால் கம்பெனி தரப்புலையோ அல்லது வந்து நமக்கு கொடுக்குற கேட்லாக், அதுக்கப்புறம் கூகுளில் சர்ச் பண்ணும்போதோ நமக்கு வந்து 40 தான் காமிக்கும். பட் ஆனால் அது உண்மை கிடையாதுங்க. இதுதான் உண்மை. இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 4335 ரூபா வந்து இருக்குதுங்க. பெட்ரோலோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 103.45 ருபீஸ் பர் லிட்டர். இப்போ வந்து நம்ம காரை வந்து ஷேக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். டேங்க் வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். இதுதான் உண்மையான டேங்க் கெப்பாசிட்டி. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெட்ரோல் போட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் பக்கம் நமக்கு டிஸ்டன்ஸ் பெட்ரோல் பங்க்குக்கும் இதுக்கும். அங்கே தான் ரெகுலராக போடுவேன். அந்த பங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெட்ரோல் ஒவ்வொரு டைம் போடுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரீடிங் நோட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதாவது என்னென்னா, இப்போ 30 லிட்டர் போடுறோம் அப்படின்னா 30 லிட்டர் நோட் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு சம் பைசா அப்படின்னு சொல்லி நமக்கு கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டையும் கொடுப்பாங்க. அதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கேளுங்க, கண்டிப்பாக நான் போடுறேன். பெட்ரோல் போட்டதுக்கப்புறம் நம்ம 6.2 கிலோமீட்டர் வந்து டிஸ்டன்ஸ் ஓட்டியிருக்கோம். 0.5 லிட்டர் கன்சியூம் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் வந்து 13.7 கிலோமீட்டர் கிடச்சிருக்குது. நமக்கு டிஸ்டன்ஸ் டு எம்டி வந்து பார்த்திங்கன்னா 640 கிலோமீட்டர் இன்னும் நம்ம வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம காரில் பெட்ரோல் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம ரெனால்ட் ட்ரைபர் கார் புதுசாக வாங்குறவங்க அல்லது ஏற்கனவே வாங்கியிருக்கிறவங்களுக்காகவே பிரத்யேகமாக வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த குரூப்பில் ஏற்கனவே நிறைய நண்பர்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களோட டிஸ்கஷன், அதுக்கப்புறம் நாங்கள் எவ்வளோ காஸ்ட்டுக்கு வந்து சர்வீஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் எவ்வளோ கார் வாங்கினாங்க, இது போன்ற செய்திகளை வந்து பகிர்ந்துக்கிட்டே இருக்காங்க. வேணுங்கிறவங்க அந்த லிங்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.